அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலோட் ஸ்டார் எபிசோட் 225 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த யூனிவர்ஸ் ஓஷனுக்கு வந்து சேர்ந்திருப்பான் இல்லையா, அங்க இருந்து தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த யுவான் இருக்கார்ல, அந்த மனுஷன் எதுக்காக ஒரிஜினல் யூனிவர்ஸையே போயிட்டு சேலஞ்ச் பண்ணாரு? இது இவனுக்கு சுத்தமா புரியல. கேவாசிட்டியோட என்ன சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு உயரமா மேலே போறியோ அந்த அளவுக்கு உன்னால தூரமா பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, நீயும் ஒரு நாள் அந்த லெவலுக்கு வருவ இல்லையா, அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிற மனுஷன். இப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த யூனிவர்ஸ் ஓஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்து நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸ் மாதிரி கிடையாது. இந்த இடத்துல இந்த டெலிபோர்டேஷன் பயன்படுத்துறது, டார்க் யூனிவர்ஸ் வச்சு டிராவல் பண்றது, அதெல்லாம் இங்க பண்ண முடியாதான். பொதுவா மேப் இல்லாம டிராவலே பண்ணாத அப்படிங்கிறாரு. மேப்ல ஒரு லொகேஷன் இல்லைன்னா அதுக்குள்ள போகாத, அது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற மனுஷன். இப்போ இவங்க போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு இடத்த பாக்குறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அந்த டிஸ்ட்ராய் ஆன இடமே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ்க்கு இருக்குங்க, அவ்வளோ பெருசு. இது ஏன் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு? ஆக்சுவலாக ஒரு ட்ரூ காடு அவன் இறந்து போயிட்டான்னா அவனுடைய மினியேச்சர் யூனிவர்ஸுமே மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுமா. ஒரு ட்ரூ காடுக்கே இந்த நிலைமை. ஆக்சுவலாக நம்முடைய அந்த ஒரிஜினல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ரேசஸ் அப்படிங்கிறது இருக்கா. அதில் ஒவ்வொரு ரேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த சோர்ச்சுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி போகும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் கூட இறந்து போயிடுறாங்க. ட்ரூ காட்ஸ்லேயே கூட ஒரு சில பேர் தான் அங்கேருந்து தப்பிச்சு இந்த யூனிவர்ஸ் ஓஷனுக்கு வந்திருக்காங்க. மொத்தமாக இதுக்கு முன்னாடி 2 வாட்டி இந்த அழிவு அப்படிங்கிறது நடந்திருக்கான். இப்போ 3வது சைக்கிள் அப்படிங்கிறது வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட பவர்ஃபுல் வாரியர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிறத விட பவர்ஃபுல் வாரியர்ஸ். அதில் இருந்து ஒரு சில பேர் தப்பிச்சவங்க இந்த யூனிவர்ஸ் ஓஷனில் 2 ஹோலி லேண்ட்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க டெக்னிக்ஸ் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸாக இருக்குமா. நம்ம ஹீரோ வாயை பொழந்துடுறான் இதை கேட்ட உடனே. ஆக்சுவலாக சிட்டி லீடர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ இருக்க நிலைக்கு கண்டிப்பாக உன்னால் வந்து சர்வே ஆக முடியும். இந்த இடத்துல வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆகிடுவேன். அந்த நம்பிக்கையில் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் எதிர்த்து சண்டை போட முடியல அப்படின்னா கூட ஈஸியாக அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். அந்த நம்பிக்கை மனுஷனுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த மனுஷன் எங்கே கூப்பிட்டு போகிறாரு பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மலைக்குன்று மாதிரி இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு குட்டியாக தானே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சாதாரண மலைக்குன்று கிடையாது. இதோட ஹைட்டு மட்டுமே 98.2 மில்லியன் கிலோமீட்டர்ஸாம். அப்போ எவ்வளோ பெருசு யோசிச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் ராக் ஃபார்மேஷன் கிடையாது. ஏகப்பட்ட உடஞ்சி போன கேலக்சிஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மலைக்குன்று மாதிரி இருக்குது. இதோட சுற்றளவு மட்டுமே பார்த்தீங்கன்னா 12.2 மில்லியன் கிலோமீட்டர்ஸாம். அவ்வளோ பெருசு. இவங்க இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அவ்வளோ பெருசு அது. மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல இருக்க ரீஜன் எல்லாம் ரொம்ப பயங்கர டேஞ்சரஸாக. இந்த டாப் யூனிவர்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க உள்ளுக்குள்ளே போனால் கூட ஈஸியாக இறந்து போயிடுவாங்க. இது பத்தாவதுக்கு கீழே ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல ட்ரூ காட் கூட ஈஸியாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க கூடக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. இங்க ஏற்கனவே ஒரு சில ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம், என்னப்பா இவனையும் கூப்பிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஃபயர் ஸ்டோன் லார்டுன்னு ஒருத்தர் இருக்காருப்பா. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து லோஃபாங் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அந்த ஆளு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவானா. ஆஹா என்ன பேச போறான்னு தெரியலையே, சரி சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பேசலைங்க, அந்த மனுஷன் கத்துறான். இந்த இடம் எவ்வளோ ஆபத்தான இடம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ வெளியில் போனோன்னு வச்சுக்கோ, நம்ம சைடு இல்லாதவன் எவனா இருந்தாலும் சரி உன்னை தாக்க ஆரம்பிப்பான் தெரியுமா. உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னால் எப்படி டிஃபீட் பண்ண முடியும். இங்கே பாரு, மற்ற யூனிவர்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து நீ அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறியா பிரச்சனை இல்லை, தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு போனேன் அவ்வளோதான். இது பத்தாவதுக்கு யார்கிட்டயாவது இருக்க ட்ரெஷரை எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் உயிரே போயிடும் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு கத்துறான். அவன் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட க்ளோன் இருக்குன்னு சொன்னாங்க ஒத்துக்கிறேன், ஆனால் க்ளோன் எடுத்துகிட்டு போகும்போது யாராவது க்ளோனை கொண்டாங்கன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்க ட்ரெஷர் மொத்தமாக காணாமல் போயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ சரிங்க எல்லாம் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் பாருங்க. ப்ரிப்பேராக வந்திருக்கியா, நான்சென்ஸ் மாதிரி பேசாதுன்னு திட்டுறான். மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவன் சொல்கிறதுல ஒரு வாஸ்தவம் இருக்குது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் ஏரா இருக்குல்ல, அதாவது முதல் யூனிவர்ஸ் சைக்கிளில் சேர்ந்தவங்க அவங்க இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சைக்கிள் உயிரோடு இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட சாவோட விளிம்பில் இருக்காங்க. அதனால் ஏதாவது பண்ணி உயிரோடு இருந்துட முடியாதான்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் கொண்டுக்கிட்டே இருக்கானுங்களாம். இருந்தாலும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து கண்டினியூஸாக பெட்ரோலில் இருந்துக்கிட்டே இருப்போம், எப்போவுமே உன்னை பாதுகாத்துட்டே இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு கத்துறான். நம்ம இவர் என்ன சொல்கிறாரு, கேயாஸ் மாஸ்டரு, எப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு சிக்னல் அனுப்பு, பக்கத்தில் இருக்கவங்க உடனே உதவிக்கு வருவாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட்டை காட்டுறாங்க.
மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் பிரதர் இருப்பார்ல, அதாவது இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. டேய் உன்னுடைய தேர்ட் பிரதர் கூட யூனிவர்ஸ் ஓஷனுக்கு வந்துட்டான்டா, நான் வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். அவங்க 2 பேருக்கு கொடுத்த அதே ஆப்பர்ச்சுனிட்டி. நீயுமே என்ன பண்ணு, யூனிவர்ஸ் ஓஷனுக்கு போ, அங்கே நல்லா சுத்து, உன்னை நீயே ஸ்ட்ராங் ஆக்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டிவைன் வுட்டை எடுத்து கொடுக்குறாரு மனுஷன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி யூனிவர்ஸ் ஓஷனில் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் தான் இருக்கிற இடத்த சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படிங்கிறான். இப்போ இன்னொரு இடத்துல தண்ணி அடியில் காட்டுறாங்க. நம்ம ஃபயர் ஸ்டோன் லார்டு ஹீரோவை பற்றி திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவருக்கு என்னென்னா, இவர் வந்து ஹியூமன் ரேஸை சேர்ந்தவர் கிடையாது. அப்போ இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. மனுஷங்க இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காதுன்னு புலம்பிக்கிட்டே போகிறான். இவருக்கு என்னென்னா, கண்டிப்பாக அவன் ஏதோ பிரச்சனை பண்ணுவான். அந்த சமயத்தில் நான் போய் அவனை காப்பாற்றுவேன்ல, காப்பாற்றிட்டு அவனை திட்டி தீர்த்துடுறேன் பார் அப்படிங்கிறான் மனுஷன். பார்த்தா திடீர்னு இவரை யாரோ சுற்று போடுறாங்க. யாரா நம்மளை சுற்று போகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் ஏராவை சேர்ந்த ஒருத்தன் இந்த ஒரு மனுஷன் சுற்று போட்டிருக்கான். ஆக்சுவலாக அந்த மனுஷனுக்கு ஃபயர் ஸ்டோன் லார்டா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவர் கேட்குறாரு, ஏங்க என்கிட்ட ட்ரெஷர்ஸ் எதுவுமே கிடையாது, எதுக்கு என்ன அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த ஆளுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது முடிய போகுதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏராலேருந்து இருக்கா, 3 ஏராவாக இருந்துகிட்டு இருக்கான்ல, வாழ்நாள் முடிய போகுது, அமர்த்துவம் அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, ஏன்னா கொல்லும் போது அது ஒரு ப்ராக்டிஸ் தானே, இது மூலமாக ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாராம். அதனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறான். நம்ம ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர், ஐயையோ பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கினே, எப்படியாவது தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாப்புல. அவர் மெசேஜ் அனுப்புறாரு கேஓஸ் சிட்டி லார்டுக்கு, இல்லைனா பெங்காங் மாஸ்டர், 2 பேரில் யாராவது வந்தால் தான் நான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் சிட்டி லார்டு தூரமாக இருக்காரு, அவரால் இப்போ வர முடியாது. பெங்காங் மாஸ்டரும் வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, வர முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் காப்பாற்ற போறாருப்பா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோக்குமே இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. பார்பத்தா என்ன சொல்கிறா, அவன் உன்னை திட்டினான்ல, அவனை போய் காப்பாற்றாத அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படிலாம் விட மாட்டான் இல்லையா, காப்பாற்றணும், வேகமாக வரான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல காப்பாற்றுறேன்னு, அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் காப்பாற்ற முடியல. அப்போ அவரை கடந்து நம்ம ஹீரோ பறந்து போகும்போது அவர் கத்துறாரு, டேய் ஆபத்ரா போகாத அப்படிங்கிறாரு. அவன் வந்துட்டான் வேகமாக. உள்ளுக்குள்ளே ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர் வச்சு சும்மா சிறப்பாக சம்பவம் பண்ணுறான் அந்த ஆள். செம்ம அடி அடிக்கிறாங்க. இவருமே எதிர்த்து அடிக்கிறாரு. ஆனால் இவரோட அடி ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. ஆக்சுவலாக வெட்டினா கூட அந்த காயம் மறுபடியும் ஆறிடுது. எப்படி தான் இந்த மனுஷனால் சண்டை போட முடியும்? முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாருங்க. ஆனால் செம்மடி வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் வாங்கின அடியில் போத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவ்வளோதான், நான் சாக போகிறேன், என் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மனுஷன் ஏற்றுக்கிட்டான். கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோட அட்டாக் வருதுங்க. அப்போ இந்த ஆள் பார்க்குறான், யாரா அதை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ கேட்குறான், யோ ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர் நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ ஆப்பனண்ட்டுக்கு ஒரு கேள்வி. இந்த அட்டாக்கை பார்க்கும்போது இது யுவனா மாஸ்டருடைய வெப்பன் அப்படிங்கிறது தெரியுது. இதை யார் இப்போ யூஸ் பண்ணுறது? ஏன்னா அவன் யூஸ் பண்ணல. அவனை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷன் நம்ம ஹீரோ திட்டுவேன்னு சொன்னால, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை சொரிஞ்சிக்கிட்டே வரான். இப்போ அவன் போனதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்பனண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் வந்தவொன்னு கேட்குறான், யாரா நீ, உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறான். அதான் இப்போ பார்த்துட்டல, அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த ஆளுக்கு செம்ம காண்டாயிடுச்சுங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care. Bye.